ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாமல் நம்ம பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸு. நம்ம வீட்டில் தேங்காய்லாம் முழு தேங்காய்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம முழு தேங்காய் ஒரு சில டைமில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காவை எடுத்ததுக்கப்புறம் இந்த மூடியோட தேங்காவை அப்படியே வச்சா நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காய்ந்த மாரி ஆயிரும். அதே மாதிரி சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ அந்தமாரி கெட்டு போகாமல் இருக்க தேங்காய் நீங்கள் தேவையான அளவு எடுத்ததுக்கப்புறம் மீதமான தேங்காவை இந்த மாதிரி பிளேட்டில் நல்லா முடிஞ்ச அளவு மெலிசாக கட் பண்ணி காய வச்சுடுங்க. காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மாதக்கணக்கானாலும் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய அப்பளம், இந்த அப்பளம் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது நாளடைவில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அந்த அப்பளம் நல்லா ரஃப்பாகிடும். அதாவது உடைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆன மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொறுமொறுன்னு ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா நல்லா ஏர் டைட்டான பாக்ஸ் ஒன்று எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சமாக கீழே வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த அப்பளத்தை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அப்பளத்துக்கு மேலேயும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்பளம் பார்த்திங்கன்னா வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்பளத்தை. டிப்ஸ் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்ஸ் ஆகட்டும் இல்லை ஹேண்ட்பேக் ஆகட்டும் இந்தமாரி பேக்ஸ் ஆகட்டும் அதில் இருக்க இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இந்தமாரி ஸ்டக் ஆன இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக எப்படி லாக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்காக மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. அந்த மெழுகுவர்த்தி அந்த ஜிப்பு பகுதி இப்போ நான் வெளியில் கட்டுறேன் பார்த்திங்களா, ஸோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. ஸோ தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஜிப்பை ஒரு 2-3 முறை நல்லா இழுத்து இழுத்து மூடினீங்க அப்படின்னா நம்மளோட ஜிப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது ஹேண்ட்பேக்கு, பேக்ஸு, நம்ம பசங்களோட ஸ்கூல் பேக்ஸ் இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜிப்பு உள்ள எல்லா பேக்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், மழைக்காலம் ஆனாலே நம்ம கதவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகிடும், க்ளோஸ் பண்ணவே வராது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி மெழுகுவர்த்தி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மெழுகுவர்த்தியை கதவு ஓரத்தில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். கதவு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மூடும், டைட்டாகவே இருக்காது. அதுவும் இந்த மழைக்காலத்தில் சொல்லவே வேண்டாம், கதவுலாம் பார்த்திங்கன்னா மூடவே வராது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கதவை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக க்ளோஸ் பண்ண வரும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் புளிச்ச மாவு ரொம்ப லாஸ்ட் நம்ம எடுத்து வச்ச மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா அதை கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்களேன். அதிக செலவில் எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்க இந்த பொருளை வச்சு சூப்பராக நம்ம பலன்னு ஆக்கிடலாம். ஸோ மாவு எடுத்துருக்கோம், புளிச்ச மாவு, அதில் கொஞ்சமாக ஹார்பிக் மட்டும் சேர்த்துக்குங்க. நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற பவுல் ஆகட்டும் ஸ்பூன் ஆகட்டும் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம சமையலுக்குன்னு யூஸ் பண்ணுற எந்த ஒரு பாத்திரம் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மாவில் கொஞ்சமாக ஹார்பிக் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி வர பைப் ஆகட்டும் டேப் ஆகட்டும் ஒரு மாதிரி உப்பு கரை படிஞ்சு ரொம்ப உப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பலன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய வாஷ்ரூமோட சிங்க்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள் உப்பு கரை படிஞ்சிருக்கு, அங்கங்கே கரையாக இருக்குது. ஸோ இதை நொடியில் சூப்பராக இந்த மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ கை க்ளவுஸ் இருந்தால் போட்டுக்குங்க. அப்படின்னா இந்த மாதிரி கவர் கொடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து எல்லா இடத்துலையுமே நம்ம போட்டுக்க போகிறேன். ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து எல்லா இடத்துலையுமே நம்ம போட்டு விட்டுறணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் சிரட்டை இருந்தால் எடுத்துங்க. இதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப் எதுவுமே எடுத்துக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஸோ பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் குடுமி இருக்கும்ல, ஸோ அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் குடுமி எடுத்து நல்லா இப்போ இந்த மாவெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம்
இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி நல்லா வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி தேய்ச்சி விட்டு விட்டு நம்ம இது பண்ணணும். தண்ணி எதுவுமே ஊற்றிடக்கூடாது. நம்ம போட்டிருக்க அந்த மாவுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த மாவு என்ன பண்ணணும், நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்ச பாத்ரூம் வந்து டைல்ஸ் ஆகட்டும், நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுற அந்த டப் ஆகட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா பளபளன்னு ஆயிரும். அது மட்டும் இல்லை, நம்ம உப்பு கரை படிஞ்ச பக்கெட் ஆகட்டும், மக் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே உப்பு கரை படிஞ்சு ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் இந்த மாவு வச்சு நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிங்கன்னா இல்லை சூப்பராக பளபளன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து கழுகி காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக பளபளன்னு ஆயிருக்கும். இப்போ நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணி அப்பப்போ க்ளீன் பண்ணனாலே என்னோடய கிச்சன் சிங்க் ஆகட்டும், அதேமாதிரி பாத்ரூம் சிங்க் ஆகட்டும், ஸோ எல்லாம் நல்லா சூப்பராக பளபளன்னு இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து சுத்தமாக ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்மளோட கிச்சன் சிங்க். நம்ம எப்பவுமே வந்து பாத்திரம்லாம் கழுகுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வேலை இருந்துச்சு. ஸோ சமையல்லாம் அதிகமாக பண்ணுறனால வந்து கிச்சன் சிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையுமே வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு அங்கங்கே உப்பு கரை படிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துலையுமே வந்து இந்த மாவை போட்டு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். நீங்களே வந்து வீடியோவில் பார்ப்பீங்க எந்தளவுக்கு பளபளன்னு இருக்குன்னு. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துங்க. கொஞ்சமாக மாவு தொட்டு அந்தந்த இடத்துல, அதாவது எங்கெல்லாம் கரை படிஞ்சிருக்கோ, அது மட்டும் இல்லை, நம்ம பாத்ரூமோட டைல்ஸ் கரையிலையுமே வந்து இந்த மாதிரி கரையை நீக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக வந்து இந்த மாவும் இந்த ஹார்பிக்கு என்ன ஆகும்னா நல்லா வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த மாவு வந்து நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து தண்ணிக்கு ஊற்றி நல்லா கழுகி காட்டுறேன். நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ இத்தனை நாள் இந்த விஷயம் தெரியாமல் நம்ம மாவு வேஸ்ட்டாக தூக்கி போட்டோமேன்னு வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அழகாக வந்து நம்ம க்ளீனிங் பர்பஸுக்கு கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து எல்லாம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ணி பாருங்கள். இந்த டைல்ஸ்லாம் வந்து அங்கங்கே கரை படிஞ்சிருச்சுல, இந்த இடத்துலலாம் பாருங்கள் சூப்பராக வந்து பளபளன்னு ஆயிடுச்சு. நீங்களுமே உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்மளோட கேஸ் அடுப்பு, அதாவது நம்ம சமைப்போம்ல அந்த அடுப்போட பர்னரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிரும். ஸோ உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அழுக்கெல்லாம் படிஞ்சனால கேஸுமே வந்து அந்தளவுக்கு சரியாக வராது. இதனால் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து வேஸ்ட்டாக வந்து வீணாக போகும். ஸோ இதையுமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிளாக்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாவு வச்சு தான் சூப்பராக நம்ம பளபளன்னு ஆக்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வந்து நம்ம கேஸையுமே மிச்சப்படுத்தலாம். அதே சமயத்தில் நம்ம சமையல் வேலையுமே பார்த்திங்கன்னா குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத எதனா ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த புளிச்சிருக்க அந்த மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட், உப்பு, கொஞ்சமாக வந்து ஹார்பிக் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த 3 பொருளையுமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது கூட இன்னொரு பொருளுமே நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து வினிகருமே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த பர்னரில் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து கரை படிஞ்சிருக்கனால நம்ம நல்லா பளபளன்னு ஆக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து அந்த பர்னரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை இது கூட போட்டுற வேண்டியது தான். இது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரணும். ஸோ ஊறி வந்துடுறதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா வந்து கழுகி தேய்ச்சி எடுத்தோன்னா சூப்பராக நல்லா பளபளன்னு ஆயிரும். நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அதே சமயத்தில் நல்லா அந்த பர்னர்லாம் முங்கி சூப்பராக பார்த்திங்கன்னா கரையெல்லாம் நீங்கி வந்துடும். பாருங்கள், பர்னர் நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ இப்போ நல்லா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.